வானத்துல பறக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். எனக்கு தரையில இருக்கிற என் வீடே போதும். வைஃபுக்கு பயப்படுறியா? பாரு, லைஃப்ல சில விஷயம் அச்சீவ் பண்ணணும்னா சில விஷயங்களை இழந்தாகணும். நான் உன்னோட ஃபேமிலியை மட்டும் தானே இப்போ வேணான்னு சொல்றேன். அப்புறம் உன்னோட வைஃப், அவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஹலோ மேடம், பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை உங்க மூளையை நல்லா குழப்பி விட்டுருக்கு. முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது உங்க இன்வெஸ்டர்ஸ் கூட இருக்கணும். ஐ லைக் இட். பல வருஷத்துக்கு அப்புறம் வைஃபை உண்மையா லவ் பண்ற ஒரு ஆளை நான் பாக்குறேன். நீல், மீட்டிங் எப்படி போச்சு? உள்ள வாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்க முடியாது. நான் வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போனாலும் சரி, என்னோட இதயம் உனக்காக மட்டும்தான் துடிக்கும். அட ராஜனண்ணா, வாங்க வாங்க. வணக்கம். குட் மார்னிங் தங்கச்சி. அம்மா நீலங்க. அவரு என்ன விஷயம் ராஜனண்ணா, சொல்லுங்க. அட ஒரு அட்டகாசமான நியூஸ். நான் ஒரு நேஷனல் லெவல் கான்டெஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ண போறேன். அதுல நம்ம நாட்டுல இருக்க யார் வேணாலும் அவங்க டிசைன்ஸை ஷோகேஸ் பண்ணலாம். பை தி வே, கான்டெஸ்டோட பிரைஸ் மணி 10 lakh rupees. பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்காங்கல்ல. ஜொலிச்சுட்டு இருக்க ஒரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரத்துக்கு வானத்துல ஜொலிக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும். என்ன வித்யா? இந்த கண்ணாடியில பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா மறுபடியும் உடைஞ்சு போயிடுமோன்னு பயமாவும் இருக்கு. இங்க பாருங்க நீல், நீங்க மறுபடியும் குடிப்பீங்க, சீட்டாட போவீங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு மட்டும் இந்த நாடகம் வேண்டாமே. பரவாயில்ல, எனக்கு எல்லாமே பழகி போச்சு. நீங்க மாற வேண்டாம். நீங்க நீங்களாவே இருந்துக்கோங்க ப்ளீஸ். இல்ல வித்யா, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன். உன் நம்பிக்கை நீ எடுக்கிறனா என் மூச்சு நின்னதுக்கு அப்புறம் தான். இந்தா உன் புருஷன் உழைச்சி சம்பாதிச்ச முதல் சம்பளம். வித்யா, நான் உனக்கு சத்தியம் பண்றேன், இன்னையில இருந்து என்னைக்குமே அந்த நிலைமை உனக்கு வரவே வரும். ஒருவேளை உங்களுக்கு Dress தைக்கிற திறமை இருந்தா அப்ப உங்களால சூப்பர் ஸ்டார் ஜெரின் கானோட காஸ்டியூம் டிசைனரா ஆக முடியும். வித்யா, வித்யா. சொல்லுங்க. நீ ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கல, அது பேர் என்ன? ஃபேஷன் டிசைனர். அது நீ பண்ணிருக்கல? அது போதும், உனக்கு லாட்டரி அடிக்க போகுது. இங்க பாரு, இங்க பாரு, நல்லா பாரு. உன்னோட ஃபேவரட் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அதான் அந்த ஜெரின் கான். பாரு, அவங்க காம்படிஷன் ஆட் போட்டிருக்காங்க. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 10 லட்ச ரூபாய் பரிசு கிடைக்கும். 10 லட்சமா? ஆனா அங்க பெரிய பெரிய டிசைனர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் டிசைன் யாருக்கு பிடிக்க போகுது? இல்ல வேண்டாம், என்ன பார்த்து யாரும் சிரிக்க கூடாது. இங்க பாரு வித்யா, உன்னை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா மத்தவங்களோட சிரிப்புக்கு நீ காரணமா இருப்ப. நீல், என்னால முடியாது, என்ன விட்டு. ஏன் உன்னால முடியாது? கண்டிப்பா உன்னால முடியும் வித்யா, உன்னை நம்பு. நான் தான் சொல்றேன்ல. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நான் குடிச்சிட்டு இருக்கும் போது வீட்டை பாத்துக்கிட்டது யாரு? நீதான். எப்படி? உன் திறமையால தானே பசங்களுக்கு சாப்பாடும் போட்டிருக்க. அதுக்கு காரணம் உன் வேலை தானே. எனக்கு குடிக்கிறதுக்கு பணம் கொடுத்த, அதுக்கு காரணம் உன்னோட டைலரிங் தானே. உனக்கு நிறைய திறமை இருக்கு வித்யா, அதை வெளியில கொண்டு வா. உனக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன், கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. முதல்ல மிஷினை தொடச்சு ஆன் பண்ணு. பிராக்டிஸ ஆரம்பி. நான் போய் ராஜன் அண்ணாவை பாத்துட்டு வந்துடுறேன். நீ உன்னோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணு வித்யா. ராஜன் அண்ணா. இந்தாடா தம்பி, துபாயில இருந்து சாக்லேட். செம்ம எக்ஸ்டென்சிவ். எக்ஸ்டென்சிவா அப்படின்னா? அதான்பா, எக்ஸ்டென்சிவ்னா காஸ்ட்லி. நீ படிக்காதவல்ல, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அண்ணா, டீ ரெடி ஆயிடுச்சு, நீங்க டீ குடிங்க, அப்புறம் வேலையை பத்தி பேசலாம். சரியாண்ணா? எந்த வேலையை பத்தி பேசணும்? அடுத்தவங்க பொருளை நிறைய வித்துட்டோம் ராஜன் அண்ணா. இதுக்கப்புறம் நம்ம பொருளை விற்கலாம். சொந்தமா ட்ரெஸ் ரெடி பண்ணி சொந்தமா பிராண்டை உருவாக்கலாம். பெரிய பணக்காரங்களுக்கான ட்ரெஸ். அதுவும் யாருக்கான ட்ரெஸ் தெரியுமா? ஜெரின் கான். ஜெரின் கானா? இந்த கண்ணாலே மயக்குவாங்களே, அவங்க தானே? இங்க பாருங்க அண்ணா, அவங்க காம்படிஷன் வச்சிருக்காங்க. வித்யா அதுல கலந்துக்க போறா. வித்யா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சதும் அதுக்கப்புறம் வித்யாவோட பேர்ல ஃபேஷன் பிராண்டை நான் உருவாக்குவேன். அது மட்டும் இல்லாம ஜெரின் கான அதுக்கு ஃபேஸ் ஆக்கிடுவேன். ராஜன் அண்ணா, சைனாவில இருந்து ஏதாவது துணியை வர வைக்க முடியுமா சொல்லுங்க.
அம்மா திரும்ப நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன ஆ? இல்ல நீ ஏதோ நட்சத்திரத்தை தொடுறத பத்தி பேசிட்டு இருக்க நான் மரணத்தையே தொட்டுட்டு வந்திருக்கேன் ராஜனண்ணா. நட்சத்திரம்லாம் கிட்டதான் இருக்கு. அப்படின்னா அப்படின்னா இனிமே என் வாழ்க்கையில தோல்விங்கிறதே கிடையாது, வெற்றி மட்டும்தான். வித்யாவோட பேரை ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பிராண்டா ஆக்குற வரைக்கும் நான் நிச்சயமா ஓய மாட்டேன். என்னாச்சுன்னா ஏன் இப்படி பாக்குறீங்க? உன் கண்ணுல எனக்கு வெற்றி தெரிஞ்சிச்சுடா. மாஸ்டர் மைண்ட்ரா உனக்கு. சரி என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு ஒரு 3-4 பேர் தெரியும். அவங்க இந்த புட்டிக்கெல்லாம் வச்சிருக்காங்க. புட்டிக்கா? அடா அதான்ப்பா, சொந்தமா துணி கடையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அத புட்டிக்கு தான் சொல்லுவாங்க. உனக்கு இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தை தெரியலடா. அடா அண்ணா, அது புட்டிக் இல்ல, பொட்டிக்னு சொல்லுவாங்க. பொட்டிக். நான் தலாணி வச்சுக்கிட்டு இருக்கல, வந்துட்டு நான் சொல்றதுக்கு. ராஜன் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க மட்டும் இல்லனா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. சரி போ, உன் பொண்ணுக்கு சாக்லேட் கொடு. சரிண்ணா. அப்பா, இனிமே நீங்க எப்பவும் குடிக்க மாட்டீங்கல்ல? ப்ராமிஸ். அப்பா இனிமேல் குடிக்க மாட்டோமா? பிங்கி ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸ். ஏய், எங்க போற? நான் குணால் கூட சேர்ந்து சாப்பிட போறேன். என் செல்ல குட்டி. சரி போ. வித்யா, உனக்கு என்னாச்சு? ஆமா, என்ன யோசிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நான் இருக்கும் போது நீ எதுக்கு பணத்தை பத்தி யோசிக்கிற? சரி, ஒரு விஷயம் சொல்லு. ம், உன்னோட ஃபேவரட் ஹீரோயின் ஜெரின் கான், ம். நீ அவங்களுக்காக ட்ரெஸ் மட்டும் ரெடி பண்ண போறது இல்ல, நீ அவங்களே மீட் பண்ண போற. அவங்கள பாக்கணுங்கிறது தான் என்னோட கனவே. அவங்க என்னோட ஃபேவரட். ஆனா அவங்கள நான் எப்படி பார்க்க முடியும்? வித்யா, ம், என்னோட கனவு என்னன்னு தெரியுமா? ம். உன்னோட எல்லா கனவையும் நிறைவேற்றுறதுதான். சரி வா, நம்ம 2 பேரும் நம்ம கனவுகளை நிறைவேற்றிக்கலாம். சரி, இப்பெல்லாம் என்ன என் மேல பாசம் ரொம்ப அதிகமா ஆகுது? அதிகமா தான் இருக்கு, அதிகமா தான் ஆகுது. ஐயோ, இந்த ஸ்கிரீனை மூடணும். வித்யா, ஏ வித்யா, ம்? இங்க பாரு. நீ ஒரு ஸ்கெட்ச் பண்ணில பாத்தியா? சைனாவுல இருந்து நான் அதே மாதிரி துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். மேட்சிங்கா இருக்குல்ல? சீக்கிரம் மெஷின் ஆன் பண்ணி தைக்க ஸ்டார்ட் பண்ணு போ. இந்த துணி ரொம்ப அழகா இருக்கு. எப்ப கொரியர் பண்ணணும்? நாளைக்குள்ள. நாளைக்கா? ஆ, நீ என்ன சொல்ற? நாளைக்குள்ள இதை எப்படி ரெடி பண்ண முடியும்? அதெல்லாம் பாசிபிளா இல்ல. அட கண்டிப்பா பாசிபிள் தான், நான் இருக்கேன்ல, உன்னால முடியும். நீ போய் உட்காரு, போ 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 போ. ஷோ. ஆ, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. நீல், என்னால முடியல நீல். வித்யா, உன்னால முடியும், கண்டிப்பா முடியும். சரி சரி சரி, நீ கண்டினியூ பண்ணு, கண்டினியூ பண்ணு. நீல், நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு வித்யா. எனக்கு இப்பவே நல்லா தெரியுது. ஜெரின் கான் ஸ்டேஜ்ல உன்னோட பேர் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. வேத்யா. இது சூப்பரா இருக்குதா? ஆனா பாராட்டு எனக்கு மட்டும் வேண்டாம். ஐடியா உங்களோடது தானே? ஐடியா என்னோடதுதான், ஆனா திறமை உன்னோடது. சரி சரி, ஆரம்பி. நைட்டுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும். கமான் கமான், சீக்கிரம். உனக்கு ரொம்ப வலிக்குதா? இரு, நான் வந்துடுறேன். வித்யா, ஏ வித்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நேரமா மிஷினை விட்டு நகராம அப்படியே உட்காந்துருக்க. முதல்ல எழுந்துரு, சாப்பிடு. நான் உனக்காக பிரியாணி செஞ்சிருக்கேன். எங்க வாய் தர. நீ வேணா பாரு வித்யா, ஜெரின் கானுக்கு உன்னோட டிசைன் தான் பிடிக்க போகுது. அடடா, அருமையா இருக்கு வித்யா. நீ அச்சு அசல அப்படியே அதே டிசைனை கொண்டு வந்துட்ட. அங்க பாரு. வா, சேம் டு சேம். இப்ப இத உடனே எடுத்துட்டு போய் நான் கொரியர் பண்ணிட்டு வந்துடுறேன். அங்க பாருங்களேன். அட்டைப்பட்டிக்குள்ள எதையோ வச்சு எதை கொண்டு போய் கொரியர் பண்ண போறோம்னு தெரியலையே. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.
நாம இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க வேணா பாருங்க, எண்ணி 1 மாசத்துல பணம் வாங்கல, என்னோட பேரு கோமல் இல்ல. என்னம்மா என்னாச்சு உனக்கு? அப்பா சார் என்ன மறுபடியும் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அவரு அம்மா அப்பா யாரையாவது கூட்டிட்டு வரணும்னு சொல்றாரு. சார் என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? கிளாஸ்ல எல்லார் கூடவும் சண்டை போடுறா. ஆனா குழந்தை மேல தப்பு இல்ல. வீட்ல என்ன பாக்குறாளோ அதை தானே செய்வா. டிம்பிள், சார் என்ன சொல்றாரு? அப்பா உங்களை யாராவது ஏதாவது சொன்னா அத என்னால பொறுத்துக்க முடியல. இங்க பாருங்க சார், என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ முதல்ல எந்த தப்பும் பண்ண மாட்டா. சார் எதிரில் உள்ளவங்க ஏதாவது பண்ணியிருந்தா அவங்க மேலே தப்பு இருக்குல்ல? அப்படியா? அப்போ இதைத்தான் நீங்க சொல்லி தரீங்களா? உங்கள மாதிரி இந்த குழந்தைய ரவுடி ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றத கேளுங்க, இந்த மாதிரி ரவுடியோட பிள்ளைக்கு எந்த ஸ்கூல்லயும் அட்மிஷன் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா இந்த பொண்ணால எல்லா பசங்களும் கெட்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணை இப்பவே இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க. ஆமா, வெளியே அனுப்புங்க. எதுக்கு என் பொண்ணை வெளியில அனுப்பணும்? உங்க பசங்க தான் கெட்டு போய் நிக்கிறாங்க. ஃப்ரெண்டோட அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அது தப்பா தெரியலையா? பின்ன உன்ன மாதிரி குடிகாரனுக்கு ஆர்த்தியா எடுப்பாங்க. சார் சொன்னது சரிதான். பசங்க பெத்தவங்க கிட்ட இருந்து தானே கத்துப்பாங்க. ஏன்னா நீங்களே இவ்வளவு மோசமா பேசுறீங்க, அப்ப உங்க பசங்க அப்படித்தானே பேசுவாங்க. ஏய் நீல், பொம்பளைங்க கிட்ட மரியாதையா பேசு. இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இருங்க, சொல்றது கேளுங்க, அமைதியா. ஹலோ மிஸ்டர், இது ஸ்கூல், உங்க வீடு கிடையாது, புரியுதா? சாரி சார். இங்க பாருங்க மிஸ்டர் நீல், இப்போ நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்க, எல்லா பேரண்ட்ஸும் உங்க பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 5 மாசமா உங்க பொண்ணுக்கு நீங்க ஃபீஸும் கட்டல. நீங்க நேரா பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போங்க, அங்க டிசி வாங்கிட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க. சார், இதை தவிர இப்போதைக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. சார் ப்ளீஸ் சார். சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுறேன். சரி தம்பி, ஒரு அர்ஜென்ட்டான கால்ரா. தங்கச்சி தான் நீ இங்க இருக்குன்னு சொல்லி விட்டாங்க. ஜரீன் கான் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. ஜரீன் கானா? ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் நீல். ஆமா சார், நான் நீல் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் ஜரீன் மேமோட மேனேஜர் சூரஜ் பேசுறேன். ஆக்சுவலா மேடம்க்கு உங்க வைஃபோட டிசைன் பிடிச்சிருக்கு. உங்க 2 பேரையும் மீட் பண்ணனும்னு சொல்றாங்க. நாங்க வந்துறோம் சார். எங்க வரணும்னு சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா வந்துறோம். சரி, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன். Thank you. ஹீரோயின் ஜரீன் கானா? உங்களுக்கு அவங்க கால் பண்றாங்களா? ஆமா, அவங்கதான். சண்டை போடுறத சொல்லி தரதோட நிறுத்த மாட்டீங்களா? இப்போ பொய் சொல்றதுக்கும் சொல்லி தரீங்களா? பொய்யா? என்னங்க சொல்றீங்க? நிஜமாவே நாங்க கெட்டிங் கால் ஃப்ரம் ஜரீன் கான், சூப்பர் ஸ்டார். நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்புறம் நீங்க பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போய் டிசி வாங்கிட்டு கிளம்புங்க. அப்பா இப்போ என்ன பண்றது? இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அப்பா இருக்கான்ல. சார், என் பொண்ணு என்கிட்ட சொல்லியிருந்தா பேஸ்கெட் பால் கோர்ட் ரெடி பண்ணணும்னு. அதோட செலவு நான் ஏத்துக்கிறேன். ஆஸ் டொனேஷன். நீ டொனேஷன் கொடுக்க போறியா? அதானே. வெறும் டொனேஷன் மட்டும் கிடையாது. ஆனுவல் டே அன்னைக்கு ஜரீன் கான் இங்க வருவாங்க, சீஃப் கெஸ்டா. யோசிச்சு பாருங்க சார், ஸ்கூலுக்கும் பேர் கிடைக்கும். அப்பா ஜரீன் கான் இங்க எப்படி வருவாங்க? இது சின்ன ஸ்கூல் பா. கண்டிப்பா வருவாங்கம்மா, உன்னையும் மீட் பண்ணுவாங்க. இது அப்பாவோட ப்ராமிஸ். நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா அதை நாங்க ஒத்துப்போமா? நாங்க என்ன முட்டாளா என்ன? சரிங்க சார். ஒருவேளை நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வரலனா என் பொண்ணு அப்பா ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடுங்க. சரி, இன்னும் 15 டேஸ்ல ஆனுவல் டே. ஒருவேளை 15 டேஸ்க்குள்ள நீங்க ஜரீன் மேம் இந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரலன்னா உங்க பொண்ணோட டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் உங்க வீடு தேடி நிச்சயமா வரும். நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். இப்பதானப்பா அங்கிருந்து போன் வந்துச்சு, அதுக்குள்ள நீ ப்ராமிஸ் பண்ணிட்ட. அவங்க யாருப்பா? சூப்பர் ஸ்டார் ஜரீன் கான், கண்ணாலே மயக்கிறவங்க. அவங்க இந்த ஸ்கூலுக்கு வருவாங்களா? அண்ணா, அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசிட்டீங்களா? சொல்லுங்கண்ணா. பேசிட்டேன். டிம்பிள், என்னாச்சுமா? சாரிப்பா. ஏய் செல்லம், நீ அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக தேவையில்லை. நான் சொல்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை யாராவது திட்டினாங்கன்னு வை, பதிலுக்கு நீ அவங்கள திட்டாம இருந்தினா அப்ப அந்த திட்டே எல்லாம் அவங்களுக்கே போயிடும். நாம யாரையும் அடிக்கலாம் கூடாதுமா. இங்க உன் கூட படிக்கிறாங்கல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட அப்பாவை தப்பு தப்பா பேசினாங்கல்ல, நீ வேணா பாரு. உன்கிட்ட ஒரு நாள் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஹே டிம்பிள், நீ ரொம்ப லக்கி. ஏன்னா உங்க அப்பா தான் இந்த உலகத்துல பெஸ்ட் அப்பான்னு.
லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த போறேன். அவங்க கிட்ட போனி வேற இருக்கு. என்ன போனி ஆனா அதாங்க குதிரை. அந்த குதிரை மேல மட்டும் நீங்க பணத்தை கட்டினீங்க, சம்தியா கல்லா கட்டலாம். அந்த புது ஆளு யாரு? என்னுடைய பிரதர் நீல் குப்தா. அவருடைய புது பிராண்ட லான்ச் பண்றாரு. அவரோட டிசைனை வாங்குறதுக்காக ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் லைன் கட்டி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சராசரியான மக்கள் கூட அவங்க ட்ரெஸ்ஸை வாங்க முடியும். மார்க்கெட்ல வாரத்துக்கு 50 டிசைனர்ஸ் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இதுல உன்னோட ஃப்ரெண்ட் ஜெயிப்பான்னு என்ன நம்பிக்கையா இருக்கு? நீங்க எங்க ஆரம்பத்துல நெகட்டிவா யோசிக்கிறீங்க? திங்க் பாசிட்டிவ். என்னோட நீல் அப்புறம் சிஸ்டருடைய ஜோடி கலக்கி இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய டிசைனர்ஸ் கூட பெயிலாயி ஓட்டாங்க. யூனோ, லாஸ்ட் வீக் என்னோட ஷாப்புக்கு ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொந்தமா பிராண்ட் லான்ச் பண்ண போறாராம். அண்ட் கேன் யூ பிலீவ் இட்? என்கிட்டயே அவரோட ட்ரெஸ்ஸஸ் ஹோல்சேல்ல விக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. லைக் வித்யா, வா வா வா, வா உள்ள வா, போ போ. எல்லாருக்கும் சாரி. அது ஜரீன் கான் மேடம் வர போறாங்கல்ல, அதனாலதான் எல்லாத்தையும் ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சு. வித்யா, உட்கார உட்கார உட்கார. இவங்க தான் நம்மளுடைய ரைசிங் ஸ்டார். இவர் நீல் குப்தா, அப்புறம் இவங்க அவரோட வைஃப் வித்யா குப்தா. வணக்கம். நாம இவ்ளோ நேரமா இந்த ஆளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா? இந்த ஆள் என் கால் தூசிக்கு லாய்க்கு இல்ல. பெரிய சூப்பர் ஸ்டாரான அந்த ஜெரின் கானை எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கும் போது உங்களால எதுக்காக முடியாது? ரியலி? இப்ப பணத்தை வாங்குறதுக்கு இவ்ளோ பெரிய செலிபிரிட்டி பேரை யூஸ் பண்றீங்களா? சரீம் கான் உங்கள மாதிரி ஆளுங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, புரியுதா? ஏய், பணம் இருக்குன்றதுக்காக உன்னால ஏழைங்களை வாங்கிட முடியுமா? போ, தாராளமா போ. எங்களுக்கும் இங்க இருக்கணும்னு எந்த விருப்பமும் இல்ல. ஐ திங்க் லெட்ஸ் கோ. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க போலாம். பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்காங்கல்ல. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.